நீங்க யாரு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். உண்மையான விசுவாசிகள் நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் இல்லையா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் உள்ள இருக்கிறார், கிறிஸ்துவுடைய பிரசனம் இருக்கு. கிறிஸ்து ஒரு இடத்துல அவருடைய பிரசனம் வந்தாலே பிசாசு நடுங்கிடுவான். ஆனா விசுவாசிகளுக்கு சில நேரம் இந்த உண்மை தெரியாதனால, சத்தியம் தெரியாதனால பிசாசு அவங்களை பயமுத்திக்கிட்டே இருப்பான். அப்படின்னு பயமுறுத்துவான். பயமுறுத்துறதுல அவன் கில்லடி, சில விஷயங்கள்ல அவன் கில்லடி, ஒத்துக்கணும். அதை பயமுறுத்துறதுல பெரிய ஆள். அவன் தன்னை பெருசாக காமிச்சிப்பான். அலெக்சாண்டர் த கிரேட் அவர் சில நேரம் அந்த எதிர் இராணுவத்தை பயமுறுத்தணும்னா என்ன பண்ணுவாராம், அவங்க ஆளை வச்சு இந்த பெரிய பெரிய ஷீல்டு, பெரிய பெரிய சோடு அதெல்லாம் செய்ய சொல்லுவாராம். ஒரு ராட்சதனுக்கு செய்கிற மாதிரி செய் அப்படின்னு வரான். அந்த மாதிரி ராட்சதனே அவங்க இராணுவத்தில் இருக்க மாட்டான். ஆனால் என்ன சொல்லுவாராம், நீ பெருசு பெருசாக செய் அப்படின்ட்டு அந்த பேட்டில் ஃபீல்டில் அந்த பெரிய பெரிய ஷீல்டையும் பெரிய பெரிய சோடையும் விட்டுருவாராம். எதிராளி அந்த எதிர் இராணுவம் பார்த்து அதை பார்த்தே பயந்துருவாங்க. ஐயோ இங்கே ராட்சதங்கள் இருக்காங்க போல இருக்குன்ட்டு வானா அவங்களை விட்டுறலான்னு சும்மாவே சரண்டர் ஆகிடுவாங்களாம் சிலர். இந்த மாதிரி பயமூர்த்தியே சில சண்டை போடாம விட்டு அந்த மாதிரி பிசாசானவன் தன்னை பெருசாக காமிச்சிக்கிறது இல்லையா? ஒரு விதத்தில் லைட்டாக எடுக்கக்கூடாது பிசாசை. ஆனால் விசுவாசிகளாகிய நாம் அவனை கண்டு பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு மரண அடியை கொடுத்துட்டார் இயேசு. இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்றார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். உங்களை என்ன தான் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ பிசாசை துரத்துறதுக்கே அதிகாரம் இருந்தால் அவனை கண்டு ஏன் பயப்படணும்? பயப்பட தேவையில்லை. ஆனால் இதையும் சொல்கிறேன், இன்னொரு கேள்வி கேட்குறேன். அப்போ இன்னைக்கு பிசாசானவனு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பூந்து பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா அப்படி கேட்கலாமா? அல்லது அதுக்கு முன்னால் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்க முடியுமா? Can believers be possessed by the devil? விசுவாசிகள் பிசாசு பிடிச்சவங்களா இருக்க முடியுமா? பிசாசு பிடிச்சவங்கன்னா வெறும் பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. பிடிச்சவங்கன்னா அப்படியே பிசாசு ஒட்டு மொத்தமாக அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர்றது தான் அந்த பொசஷன் ஆங்கிலத்தில். ஃபுல் கண்ட்ரோல். அந்த ஆள் கண்ட்ரோல் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி பிசாசு விரட்டுற இந்த சம்பவத்திலலாம் இயேசு அந்த ஆவியிட்ட தான் பேசுகிறார், அந்த ஆளையே இது பண்ணுறது இல்லை ஃபஸ்ட்டு. அந்த விதத்தில் இன்றைக்கு விசுவாசிகள் பிசாசு பிடிச்சி இருக்க முடியுமான்னு கேட்குறேன். இப்போ நம்ம சொன்ன காரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியும். விசுவாசிகள் பிசாசு பிடிச்சி இருக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது.